புனித அந்தோணியாரிடம் நோய்கள் நீங்க ஜெபம். புனித அந்தோணியாரே, கருணையின் கருவியே, அற்புதங்களின் தூதரே, எங்கள் துயரங்களில் துணையாக நிற்பவரே, உமது திருவடிகளில் பணிந்து விழுகின்றோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த புனித அந்தோணியாரே, உமது வாழ்வு முழுவதும் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் வேதனையில் வாடுவோருக்கும் ஆறுதலாய் இருந்தது என்பதை நாங்கள் நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் இன்று அதே கருணையை உமது பரிந்துரையால் பெற ஆசைப்படுகிறோம். புனித அந்தோணியாரே, உடலின் நோயால் தளர்ந்து, மனத்தின் கவலையால் சோர்ந்து, உள்ளத்தின் பயத்தால் கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த பாவிகளின் அழுகுரலை கேளும். நோயின் வேதனை எங்களை அழுத்தும் வேளையில் எங்கள் நம்பிக்கை குன்றாமல் இருக்க உமது ஜெபத்தால் எங்களை தாங்கிக் கொள்ளும். எங்கள் உடலில் குடிகொண்டிருக்கும் அறியப்பட்ட நோய்களாக இருந்தாலும் அறியப்படாத நோய்களாக இருந்தாலும், மருத்துவர்களால் கண்டறியப்பட்ட வேதனைகளாக இருந்தாலும், மன அழுத்தத்தால் வந்த வலிகளாக இருந்தாலும், அனைத்தையும் கருணைமிகு கடவுளின் முன் நீங்கள் எடுத்துச் சென்று வைக்க வேண்டுகிறோம். புனித அந்தோணியாரே, நோயின் காரணமாக உறக்கமிழந்தவர்களுக்கு இனிய ஓய்வை அருளுங்கள். வலியால் துடிக்கும் உடலுக்கு அமைதியையும் சாந்தியையும் தாருங்கள். மனவேதனையில் மூழ்கிய உள்ளங்களுக்கு நம்பிக்கையின் ஒளியை ஏற்றுங்கள். எங்கள் நோய் எங்களை பயமுறுத்தும் போது, என் வாழ்வு இனி எப்படி என்று எங்கள் மனம் கலங்கும் போது, உமது அன்பான குரலால், பயப்படாதே, கடவுள் உன்னுடன் இருக்கிறார் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்துங்கள். புனித அந்தோணியாரே, நீங்கள் செய்த அற்புதங்களை நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். உமது ஜெபத்தால் குருடர்கள் பார்வை பெற்றனர், நடக்க முடியாதவர்கள் நடந்தனர், நம்பிக்கை இழந்தவர்கள் மீண்டும் வாழ்வை நேசிக்கத் தொடங்கினர். அதே அற்புதம் இன்று எங்கள் வாழ்விலும் நிகழ வேண்டும் என்று உமது திருவடிகளில் மன்றாடுகிறோம். எங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் கர்த்தரின் கருணையால் ஆசீர்வதிக்குமாறு உமது பரிந்துரையை வேண்டுகிறோம். மூளை, இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், இரத்தம், நரம்புகள், எலும்புகள் எல்லாம் முழுமையான ஆரோக்கியம் பெற உமது ஜெபம் உதவட்டும். புனித அந்தோணியாரே, மருத்துவ சிகிச்சை பெறும் அனைவரையும் நீங்கள் பாதுகாத்தருள வேண்டும். மருந்துகள் சரியான பலன் தர, சிகிச்சைகள் வெற்றியடைய, அறுவை சிகிச்சைகள் பாதுகாப்பாக நடைபெற, மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஞானமும் கருணையும் அளிக்க வேண்டுகிறோம். நோயின் காரணமாக குடும்பங்களில் கவலை, சண்டை, பொருளாதார சிரமம் உண்டாகும் வேளையில் அந்த குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அருளுங்கள். நோயாளியை கவனிப்பவர்களுக்கு உறுதியையும் பொறுமையையும் தாருங்கள். புனித அந்தோணியாரே, நீண்ட காலமாக நோயால் அவதிப்பட்டு மனம் உடைந்து போனவர்களுக்கு புதிய தைரியத்தை அளியுங்கள். இனி நான் குணமடைய மாட்டேன் என்று நினைக்கும் எண்ணங்களை அகற்றி, கடவுளால் அனைத்தும் கூடும் என்ற நம்பிக்கையை விதையுங்கள். எங்கள் நோய் உடலுக்கே அல்ல, எங்கள் ஆன்மாவிற்கும் சோதனையாக மாறும்போது பாவ எண்ணங்களை விட்டு விலகி ஜெபத்தில் நிலைத்திருக்க எங்களை வழிநடத்துங்கள். இந்த நோயை ஒரு சாபமாக அல்ல, கடவுளை மேலும் அணுகும் ஒரு வாய்ப்பாக பார்க்க எங்களுக்கு அருளுங்கள். புனித அந்தோணியாரே, மரணம் பற்றிய பயம் எங்கள் மனதில் தோன்றும் வேளையில் நித்திய வாழ்வின் நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் பதியுங்கள். எங்கள் உயிர் கடவுளின் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது என்று நம்பி வாழ எங்களுக்கு கிருபை தாருங்கள். குழந்தைகள் நோயால் பாதிக்கப்படும் போது அவர்களின் பெற்றோரின் கண்ணீர் வானத்தை தொட்டுவிடும். அந்த கண்ணீரை கண்டு கருணையுடன் இறங்கி அந்த சிறு உயிர்களுக்கு முழு ஆரோக்கியத்தை அருளுங்கள். மூப்பின் காரணமாக உடல் சோர்ந்து நோய்களால் துன்புறும் மூத்தவர்களை மறவாதீர்கள். அவர்களின் வாழ்நாள் அமைதியுடனும் மரியாதையுடனும் அமைய உமது ஜெபத்தால் ஆசீர்வதியுங்கள். புனித அந்தோணியாரே, நாங்கள் குணமடைந்த பின் கடவுளின் மகிமையை மறக்காமல் நன்றி கூறும் வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்துங்கள். மற்ற நோயாளிகளுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருக்க எங்களை மாற்றுங்கள். எங்கள் ஜெபம் உடனடி குணமளிக்காவிட்டாலும் கடவுளின் நேரத்தையும் திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருங்கள். சோதனைகளிலும் நம்பிக்கையை இழக்காமல் நிலைத்திருக்க உதவுங்கள். புனித அந்தோணியாரே, உமது திருவடிகளில் எங்கள் நோயையும் எங்கள் பயத்தையும் எங்கள் கண்ணீரையும் எங்கள் நம்பிக்கையையும் முழுமையாக ஒப்படைக்கிறோம். கர்த்தரின் சித்தப்படி எங்கள் வாழ்வில் செயல்பட உமது பரிந்துரையை வேண்டுகிறோம். இன்று நாளை என்றும் எங்கள் வாழ்வு கடவுளின் கருணையை சாட்சி சொல்லட்டும். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற்றால் அது கடவுளின் மகிமைக்காக அமையட்டும். நோய் தொடர்ந்தாலும் அது நம்மை பரிசுத்தமாக்க ஒரு வழியாக அமையட்டும். புனித அந்தோணியாரே, நோயாளிகளின் நண்பரே, துன்புறுவோரின் ஆறுதலே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.
கருணைமிகு கடவுள் எங்களை முழுமையாக குணப்படுத்தி உடலும் உள்ளமும் ஆன்மாவும் ஆரோக்கியமாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.